மணின்னு தாவேக்கால ஒரு தற்குறி இருக்கு. அந்த தற்குறி ஒரு மேடையில என்ன பேசுது? ஸ்டாலின் ஐயா பொங்கலுக்கு 3000 ரூபாய் குடுத்துட்டாங்க. அத பெண்கள் வாங்கி வச்சுக்கிட்டு ஆவலா ஜனநாயகன் எப்போ ரிலீஸ் ஆகும்னு காத்துட்டு இருக்காங்க. குடும்பத்தோட போய் ஜனநாயகன் படத்த பார்ப்போம். ஒரு குடும்பத்துக்கு 3 பேர்ன்னு வச்சுக்கிட்டா கூட, ஒரு டிக்கெட் ரூ. 1000னா, அப்போ நீங்க பிளாக்ல டிக்கெட்ட வித்து எவ்வளவு பணம் பண்றீங்க? இந்த தாவேக்கா தற்கூரி சொல்லுது, விட்றாதீங்க. உங்க வரி பணத்த தான் இவங்க பொங்கலுக்கு இனாமா குடுக்குறாங்க. அதனால வாங்கி வச்சுக்கங்க. அத வாங்கி வச்சுக்கிட்டு ஜனநாயகன் படம் பாருங்க. வாங்கும்போது வெட்கம், மானம், ரோசம்லாம் பார்க்கக் கூடாது. கை நீட்டி காசு வாங்கிடணும். என்ன ரூ. 3000 குடுக்குறீங்க, ரூ. 6000 குடுங்கன்னு கூட சேர்த்து வாங்கிக்கங்க. ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும். அந்த பணத்த பிளாக்ல டிக்கெட் வித்து சொரண்டுறதுக்கு நாங்க ரெடியா இருப்போம். எங்ககிட்ட கொண்டு வந்து குடுங்க அப்படின்னு வெட்கமே இல்லாம மேடையில பேசு. பணத்த அரசாங்கம் குடுக்கறது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில பொங்கல குடும்பத்தோட நல்லா சிறப்பா கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். எத்தனையோ வாழ்க்கையில கஷ்டங்கள் இருக்கும். பண கஷ்டம் இருக்கும், மன கஷ்டம் இருக்கும். ஆனா ஒரு பண்டிகைன்னு வந்துட்டா, மத்த பிள்ளைங்க எல்லாம் கொண்டாடுறாங்களே, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொண்டாடுறாங்களே அப்படின்னு நம்ம வீட்ல இருக்கிறவங்க வருத்தப்படக்கூடாது. உங்களால முடிஞ்ச அளவுக்கு எளிமையா கொண்டாடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் அரிசி, வெல்லம், கரும்போட சேர்த்து ரூ. 3000 பணத்த குடுக்குறாங்க. அந்த ரூ. 3000 பணம் எவ்வளவு முக்கியமான விஷயங்களுக்கு யூஸ் ஆகலாம். யோசிச்சு பாருங்க. பொங்கல் கொண்டாடல. சரி ஒரு மருந்து வாங்கறதுக்கு யூஸ் ஆகலாம். இல்ல குழந்தைங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸ் ஆகலாம். இல்ல வேற ஏதாவது புது துணிமணி வாங்கி குடுக்கறதுக்கு யூஸ் ஆகலாம். ஆனா இந்த தற்கொலைங்க என்ன சொல்றாங்க? வாங்கிட்டு ஜனநாயகன் படத்த பாருங்க. இந்த 2 1/2 மணி நேரம் வன்முறைய பார்க்கறதுல கால நாவுக்கு பிரயோஜனம் உண்டா? நீங்க ரூ. 200 டிக்கெட்ட ரூ. 1000 குடுத்து வாங்கி பார்க்கறதுனால புரொடியூசருக்கு காசு போகும். அது மூலமா 1000 கோடி சம்பாதிச்சவர் அந்த கோடிகளெல்லாம் விட்டுட்டு உங்களுக்கு சேவை செய்ய வராராம். எப்படி இருக்கு இந்த கதை? ஒரு பக்கம் உங்க வரி பணத்த தான் பிளாக் டிக்கெட் மூலமா சுரண்டிட்டு இருக்காங்க. அது மூலமா கல்லா கட்டி சொத்தெல்லாம் சேர்த்து முடிச்சு, தான் ரொம்ப வசதியான ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம், ஏதோ உங்களுக்கு தியாகம் பண்ற மாரி தன்னுடைய வருமானத்த விட்டு குடுத்துட்டு வரேன் அப்படின்னு பில்டப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட தற்குறிகள் மேடையில பேசுறது கேட்கும்போது நல்லாத்தான் இருக்கும். ஆனா நல்லத பேசுறாங்களா? அப்படிங்கிறது யோசிச்சு